ரீசெண்ட் டைம்ஸ் நீங்க ஒரு கம்பெனில பிளேஸ் ஆயிருக்கீங்க அண்ட் 15 days பிஃபோர் தான் ஜாயின் பண்ணீங்க ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில. ஸோ உங்களை பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுங்க. 2 months முன்ன ஸ்விட்ச் ஆனது. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் லெவல் 2ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் ரைட் நோ. ஒரு சர்வீஸ் பேஸ்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு ஹையர் பண்றாங்க. அவங்க மினிமம் வந்து ஒரு 4+ years ஆவது எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் ஹையர் பண்ணுவாங்க. பட் நானுமே அப்படிதான் நினைச்சேன். நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸ் மாதிரி தான் ஃபீல் பண்றாங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு உங்களுக்கு நல்லா தெரியும், மார்க்கெட் இஸ் வெரி பேட். எக்ஸ்பீரியன்ஸா இருக்கவங்க நாக்குரியில வந்து ஒரு 4 to 5 years இருக்கவங்களுக்கு கால்ஸே வரல ரெக்ரூட்டர்ஸ் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு மினிமம் 20 to 30 அப்ளிகேஷன் போடுவேன். அதுமே ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்குமே என்னோட ரெஸ்யூம் நான் ஆப்டிமைஸ் பண்ணுவேன் அந்த ஸ்கில் கீவேர்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி. அப்படி பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் 2 to 3 months 5 months தினி அப்ளை பண்ணியுமே எனக்கு 2 கால் தான் வச்சு ஆல்மோஸ்ட் 600 அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் லிங்க்டின். ரெக்ரூட்டர் மைண்ட் செட்டை புரிஞ்சுட்டு ஓகே ரெக்ரூட்டர் இப்படி யோசிக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ப்ரொஃபைல் ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு 4, 5, 6 டெய்லி வந்துட்டு இருக்குது. அது எப்படி ஆயிடுச்சுன்னா என்னோட சர்ச் ரிசல்ட் வேணா நான் உங்களுக்கு நௌக்கரி ப்ரொஃபைல் ஸ்கிரீன்ஷாட்ஸ் வேணா கொடுக்குறேன். 1800 சர்ச் ரிசல்ட் இருக்குது என்னோட ப்ரொஃபைல். 1000 அது 1 month-குள்ள 1800 சர்ச் ரிசல்ட். அதுல வந்து மினிமமா திங்க் பண்ணாங்க ஒரு 100 people என்னோட ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் பண்ணாலுமே 100 கால்ஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ மாடிஃபை பண்ணிட்டேன். ஒரு அவங்களால பே பண்ணவே முடியாது, அவ்வளவு சேலரி செட் பண்ணி வச்சுட்டேன். அது எக்ஸ்பெக்டட் சிடிசி, அதனால கால்ஸ் வராது. ஆக்சுவலி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில போகணும்னா சில அவங்களுக்கு டிஎஸ்ஏ ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிருக்கணும் அண்ட் பிடெக்லாம் வந்து இருந்தா மட்டும்தான் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்குள்ள என்ட்ரி ஆகணும்ன்றது ஒரு மித் இருக்கு. அது உண்மைதானா? நான் ஆக்சுவலி டிஎஸ்எஸ் ப்ராப்ளம் சால்விங் டீச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ரொம்பவே கிளியரா நான் எல்லாருக்குமே சொல்றது என்ன அப்படின்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஆகட்டு ஒரு 10 lakh பேக்கேஜ் கூட நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு வந்து ரொம்ப இன்டென்சிவான டிஎஸ் எல்லாம் இருக்காது. சேலரி பாருங்க, பிசிஏக்கு வந்து இனிஷியல் ஜாயினிங் பேக்கேஜ் வந்து 3-4 LPA. பட் பிடெக்கு 8, 9, 10 எல்லாம் நிறைய தடவை 20 எல்லாம் கொடுத்துறாங்க ஈஸியா. 4 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பிசிஏ கேண்டிடேட். எப்படி சர்வை ஆகி வந்துட்டாங்க ஜாவா டெவலப்பரா. ஒரு 4 year எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவங்களும் ட்ரை பண்றாங்க, நான் பிடெக் நான் ட்ரை பண்றேன். அப்படிங்கும் போது வி போத் ஆர் சேம். ப்ரொஃபைல் வந்து அமேசான் கம்பெனிக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆச்சுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. ஸோ என்னென்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தீங்க? எப்படி உங்க ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு? எல்லாமே SEO ஆப்டிமைசேஷன் நிறைய அங்கதான் பண்ணேன். சென்டென்சஸ் எழுதுறது, ஸ்கேலபிள் சிஸ்டம்ஸ், டெப்ளாய்மெண்ட்ஸ். சொன்னீங்கல்ல JX ரெஸ்யூம் சொல்லியிருந்தீங்க. அந்த ரெஸ்யூமை எப்படி பிக் பண்றது? ஸோ ஏன்னா 2+ years எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் CV ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதா பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு. ரிக்வயர்ட் கீவேர்ட்ஸ் அண்ட் ரிலவென்ட் கீவேர்ட்ஸ். ரிக்வயர்ட் கீவேர்ட்ஸ் அப்படின்னா அந்த ஒரு ரோலுக்கு இது பக்காவா தேவைப்படு அப்படிங்கிற மாதிரியான ஸ்கில்ஸ். நான் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ்ல செலக்ட் ஆன அந்த ஒரு ரோல் வந்து நான் வந்து இன்டர்வியூ கொடுத்து அந்த இன்டர்வியூ முடிஞ்சு எனக்கு ஆஃபர் வந்ததுக்கு அப்புறம் தான் லிங்க்டின்லயே விட்டாங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை கெரியர் பாட்காஸ்ட் சீரீஸ் 6. ஸோ இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு 2 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு மிட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க, உங்க கெரியர் நெக்ஸ்ட் லெவல் ஸ்விட்ச் பண்ணணும்னு இருக்கீங்க. பட் இப்போ இருக்க மார்க்கெட்ல நம்ம ஜாப் ஸ்விட்ச் பண்ணலாமா, இல்ல எப்படி வந்து நாக்குரியில உங்க ப்ரொஃபைல ஆப்டிமைஸ் பண்ணி ரெக்ரூட்டர்ஸ் கிட்ட இருந்து கால் வர வைக்கிறது, இல்ல நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு 2 month 1 month வந்து நோட்டீஸ் பீரியட் இருக்கு, அது எப்படி நம்ம வந்து HR கிட்ட நெகோசியேட் பண்றது, சேலரி நெகோசியேஷன், எப்படி வந்து என்னென்ன விஷயம் எல்லாம் கத்துக்கணும் கரண்ட் ட்ரெண்ட்ல, ஸோ எப்படி ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு ஸ்விட்ச் பண்றது, இதை பத்தி தான் இந்த பாட்காஸ்ட்ல நம்ம பார்க்க போறோம். நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில ஸ்விட்ச் பண்ணிருக்காரு. ஒரு 2 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாவா டெவலப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வெல்கம் பேக் டு மை கெரியர் பாட்காஸ்ட் கார்த்திக். ஸோ ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன். ரீசெண்ட் டைம்ஸ் நீங்கள் ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்கீங்க அண்ட் 15 days பிஃபோர் தான் ஜாயின் பண்ணீங்க ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில். ஸோ உங்களை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுங்க. ஹாய் ஜெயலக்ஷ்மி, தேங்க்ஸ் ஃபார் திஸ் இன்வைட். நான் வந்து என்னோட ஃபுல் நேம் கார்த்திக் மகாலிங்கப்பா அண்ட் நான் வந்து கரண்ட்லி எங்கே இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட தமிழே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. ஐவன் தமிழ் பையன் தான். பட் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கர்நாடகா அண்ட் என்னோட ஆன்சிஸ்டர்ஸ் ஆல்மோஸ்ட் 2 to 3 ஜென்ரேஷனாவே நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், கர்நாடகா தான். ஸோ என்னோட ஆன்சிஸ்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில இருந்து இங்கே ரிலோகேட் ஆகுது. தட்ஸ் வை மை தமிழ் இஸ் பிட் டிஃப்ரெண்ட், சாரி ஃபார் தட். அப்புறம் நான் வந்து நியர் டு த பெங்களூர் இந்த தும்கூர் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல தான் நான் ஸ்டே ஆயிருக்கிறேன். அண்ட் ஐ ஸ்டடிட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன் சித்தகங்கா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ட்டு தான் லோக்கல்ல ஐ ஸ்டடிட் ஹியர். அப்புறம் என்னோட காலேஜ் பிளேஸ்மெண்ட் ஆச்சு. காலேஜ் பிளேஸ்மெண்ட்ல ஒரு ரீட்டைல் பேஸ்ட் கம்பெனி சாக்ஸ் குளோபல் அப்படின்ட்டு அங்கே ஜாயின் ஆகிட்டு ஒரு 2 years அங்கே ஒர்க் பண்ணேன் டியூ டு த லே ஆஃப்ஸ் அண்ட் ஆல். அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்விட்ச் ஆனேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 months முன்ன ஸ்விட்ச் ஆனது. பட் 2 weeks பிஃபோர் தான் நான் ஜாயின் ஆயிருக்கேன். தட் இஸ் ஆல்சோ ஒன் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, பிளாக்ஹாக் நெட்வொர்க் அப்படின்ட்டு. அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் லெவல் 2ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் ரைட் நோ. அண்ட் தட்ஸ் பிரிட்டி மச் அபவுட் மீ. இப்போ
ஒரு சர்வீஸ் பேஸ்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கு ஹையர் பண்றாங்க, அவங்க மினிமம் வந்து ஒரு 4+ இயர்ஸாவது எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் ஹையர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் பேசிக்கான ஒரு ப்ராஜெக்ட் எப்படி அனலைஸ் பண்றது, எப்படி வந்து இம்ப்ளிமெண்டேஷன், இன்டெகிரேஷன், ஒரு பேசிக் லெவல் அவங்களுக்கு கோடிங் தெரியும். ஸோ ஆனா நீங்க 2 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க. ஐ மீன் 2 to 3+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? ஏன்னா இப்போ ஏஐ வந்துருச்சு. 2025 to 2026 வந்து நிறைய ரோல்ல ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் மார்க்கெட்டுமே ரொம்ப டவுன்ல இருக்கு. சில பேர் வந்து மார்க்கெட் வந்து இப்பதான் அப்டேட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இல்லன்ட்டு இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். பட் நானுமே அப்படிதான் நினைச்சேன். இப்போ நம்ம ஸ்விட்ச் பண்றதுக்கு இது ரைட் டைம் இல்லை, ஒரு 2 இயர்ஸ்க்கெல்லாம் வேண்டாம், 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்விட்ச் பண்ணலாம், தட் இஸ் பெஸ்ட் ஒன் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் இருக்கிறவங்க கிட்ட நான் பேசும்போது 3 இயர்ஸ் இஸ் நாட் குட், 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்விட்ச் பண்ணுங்க, ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொஃபைல் இருக்கு உங்ககிட்ட, ஒரு சீனியரா நீங்க ஈஸியாவே ஸ்விட்ச் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 இயர்ஸ் இருந்துருங்க, உங்களுக்கு கிராஜுவேட்டி எல்லாமே கிடைக்கும், பெஸ்ட் திங், நல்ல ஒரு உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னா ஒரு லாயல் எம்ப்ளாயியா ஃபீல் ஆவீங்க. அவன் ஸ்விட்ச் ஆயிட்டே இருக்கிறான், மர தாவிட்டே இருக்கிறான், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருவாங்க வேற கம்பெனி போகும்போது அப்படின்றத நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. பட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, we can switch at any point of time, but before 1 year வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன், சஜஸ்ட் பண்றது. பிஃபோர் 1 year ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்பவே கம்மி. நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸ் மாதிரி தான் ஃபீல் பண்றாங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு உங்களுக்கு நல்லா தெரியும், மார்க்கெட் இஸ் வெரி பேட். அதனால பிஃபோர் 1 year வேண்டாம். 1 இயர்க்கு அப்புறம் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா அந்த ஒரு என்ன ரோல் போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருந்து நம்ம ட்ரை பண்ணோம்னா ஃபைன். பட் இந்த ப்ராப்ளம் இருக்குது, 2 இயர்ஸ்க்கு மேல SD2 போட்டா SD1 போட்டா அப்படிங்கிறது. பட் SD2 வேணும்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ். இப்போ நான் ஜாயின் பண்ண கம்பெனி 2 இயர்க்கு மேல ஸ்விட்ச் ஆனேன், பட் SD2 கொடுத்தாங்க எனக்கு. ஸோ சில கம்பெனிஸ் வந்து 2 இயர்ஸ்க்கு மேலேயுமே கொடுக்குறாங்க SD2. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கம்பெனி டிஃபர் ஆகும். பட் மெஜாரிட்டியா 3+ இயர்ஸ் தான் SD2 கொடுக்குறாங்க. ஸோ ரோல் SD1 தான் நீங்க போற மாதிரி இருக்கு. 2 இயர்ஸ்க்கு மேல போறீங்க அப்படின்னு, இஃப் யூ ஆர் ஓகே ஃபார் தட் ஒன், நீங்க 2 இயர் மேல கூட ஸ்விட்ச் பண்ணலாம். பட் ரொம்ப பர்டிகுலரா ரோல் ஓகே, 1 year SD1 தான் நான் போறேன், இந்த ஸ்கில்ஸ் தான் நான் வச்சுக்கிட்டு இருக்க போறேன், இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் நான் ஏம் பண்ண போறேன் அப்படிங்கிறத ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கா இருந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா we can survive. அப்படின்னா நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. I got many calls from Naukri, and Naukriல இருந்து எனக்கு ரொம்பவே கால்ஸ் வந்துச்சு இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ரோல்க்கே. ஓகே, அதுமே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் ரோலுக்கு SD1 தான் நான் ட்ரை பண்ணேன் ஆக்சுவலி, பட் SD2 எல்லாம் கிடைச்சிச்சு எனக்கு. ஓகே கார்த்திக், இப்போ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கவங்க நாக்குரியில வந்து ஒரு 4 to 5 இயர்ஸ் இருக்கவங்களுக்கு கால்ஸே வரல ரெக்ரூட்டர்ஸ் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க. நீங்க என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? எப்படி நாக்குரியில உங்களுடைய ப்ரொஃபைல்ஸை ஆப்டிமைஸ் பண்ணி அப்லோட் பண்ணீங்க? என்னென்ன விஷயம்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணீங்க? உங்களுக்கு எவ்வளோ கால்ஸ் வந்துச்சு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் என்னோட ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு கொடுத்துறேன். நான் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் இது நௌக்கரி ரிலேட்டட் ஒரு வீடியோ போட்டேன் ரீசெண்டா. அதில் வந்து உனக்கு என்னப்பா நீ Tier 1 காலேஜ்ல இருந்து படிச்சுட்டு வந்துட்ட, அதனாலதான் உனக்கு கால்ஸ் வந்துச்சு, உனக்கு என்னப்பா 2+ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதுதான் உனக்கு கால் வந்துச்சு இப்படி சொல்றாங்க. பட் தட்ஸ் நாட் லைக் தட். இப்போ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, எவ்ரிடே ஒரு 6 months பேக் இருந்தே நான் ஸ்விட்ச் பண்ற பிளான் பண்ணிட்டேன். அப்போ வந்து எவ்ரிடே நைட் 10 to 12 PM என்னோட யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க 11 o'clock மேல நிறைய ஓப்பன் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் 10 to 12 உட்காந்து யார் என்ன சொல்றாங்களோ எல்லாமே நான் ட்ரை பண்ணுவேன். அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்க முடியுதான். மோஸ்ட்லி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய எதுவுமே கால்ஸ் வராம அதெல்லாம் நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். பட் எல்லா ஒரு டைம்லுமே ஓகே நம்ம ஸ்விட்ச் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம், யாரும் என்னென்ன சொல்றாங்களோ இதெல்லாம் ட்ரை பண்ணலான்னு தான் நான் ட்ரை பண்ணேன். நான் வந்து ஆல்மோஸ்ட் LinkedInல தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இது ஜாப் சர்ச் பண்றதுக்கு. என்னோட ப்ரொஃபைல் ஃபர்ஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ணேன், LinkedIn யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஆப்டிமைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் என்னோட ரோல், இப்படிதான் நான் போறேன், இந்த ரோலுக்கு தான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியால எல்லாமே செட் பண்ணிட்டேன். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு தான் நான் ட்ரை பண்ணலான்ட்டு. பட் நான் ஜாவா டெவலப்பர் பர்டிகுலர்லி. பட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு போலான்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கில் செட்ஸ் எல்லாமே மேட்ச் பண்ணி எல்லாமே ப்ரொஃபைல் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் எவ்ரிடே நீங்க நான் சொன்ன மாதிரி எவ்ரிடே 2 hours அப்ளை பண்ணிட்டே இருந்தேன். ஒரு நாளைக்கு மினிமம் 20 to 30 அப்ளிகேஷன் போடுவேன். அதுமே ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்குமே என்னோட ரெஸ்யூம் நான் ஆப்டிமைஸ் பண்ணுவேன் அந்த ஸ்கில் கீவேர்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி. அப்படி பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் 2 to 3 months 5 months தினி அப்ளை பண்ணியுமே எனக்கு 2 கால் தான் வச்சு ஆல்மோஸ்ட் 600 அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் LinkedIn. ஸோ 2 கால் தான். அதுமே அமேசான் SD1 ரோலுக்கு ஒன்று, கேபிட்டல் ஒன் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது, அதுல இருந்து ஒரு கால் வந்துச்சு. அது ரெண்டுமே எனக்கு ஆன்லைன் அசஸ்மெண்ட் தான் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இன்டர்வியூ கூட ஸ்கெடியூல் ஆகல. நல்லாவே ஆனாலும் என்னோட ஆன்லைன் அசஸ்மெண்ட் ரொம்பவே நல்லா 100% ஸ்கோர் வந்துச்சு எனக்கு ஆக்சுவலி. அப்படி இருந்துமே எனக்கு கால் ஸ்கெடியூல் ஆகல இன்டர்வியூஸ். பட் அப்படியெல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஓகே நௌக்கரி இது LinkedIn ஒர்க் அவுட் ஆகாது, வேற ட்ரை பண்ணலான்ட்டு Glassdoor, Insta Hire எல்லாம் ட்ரை பண்ணேன்.
பட் அதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் தான் நௌக்கரி வந்து எனக்கு ஹோப்ஸ் இருக்குல்ல. நௌக்கரியில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கிறேன். நானா அப்ளிகேஷன் போடும்போது அது ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் தான் நான் நௌக்கரி ப்ரொஃபைல் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டெஸ்ட் இன்ஜினியரா ஜாயின் ஆனா அவங்ககிட்ட கேட்டப்போ நௌக்கரில இருந்து ரொம்ப கால்ஸ் வரும் கார்த்தி, கொஞ்சம் கரெக்டா செட்டப் பண்ணு அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் தான் ChatGPT கிளவுட் எல்லாம் யூஸ் பண்ணி கிளியரா ப்ரொஃபைல் எல்லாம் எழுதி ரெக்ரூட்டர் மைண்ட் செட்டை புரிஞ்சுட்டு ஓகே ரெக்ரூட்டர் இப்படி யோசிக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ப்ரொஃபைல் ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு என்னோட ரோலுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு ட்ரை பண்ணலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 1க்கு ட்ரை பண்ணலாம், இல்ல ஜாவா டெவலப்பர், இல்ல ஜாவா பேக் அண்ட் டெவலப்பர். ஸோ அவங்க என்னென்ன யோசிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட ப்ரொஃபைல் எல்லாம் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்ரூட்டர் சர்ச் எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னோட ப்ரொஃபைலுமே இருக்கு. இப்போ எப்படி அப்படின்னா ஒரு ரெக்ரூட்டர் வந்து ஜாவா பேக் அண்ட் டெவலப்பர் ஹையர் பண்றாங்க அப்படின்னா ஜாவா பேக் அண்ட் டெவலப்பர் அப்படின்னு சர்ச் பண்ணுவாங்க, இல்ல அப்படின்னா ஜாவா டெவலப்பரும் சர்ச் பண்ணுவாங்க, இல்ல ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரும் சர்ச் பண்ணுவாங்க. மேபி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் சர்ச் பண்ண மாட்டாங்க பிகாஸ் ஆஃப் த பேக் அண்ட் டெவலப்மெண்ட். என்னென்ன சர்ச் பண்றாங்க அது வந்து என்னோட ஹெட்லைன்லாம் எழுதிட்டேன். என்னோட ஹெட்லைன் எப்படி இருக்கு அப்படின்னா ரெக்ரூட்டர் அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு நௌக்கரி ஹெட்லைன். ஜாவா பேக் அண்ட் டெவலப்பர், ஜாவா டெவலப்பர் அப்படின்னு எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன சர்ச் பண்ணலாம், 2+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, ஓகே 2+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எழுதுனேன். அதுக்கப்புறம் வந்து ஓகே அவங்க வந்து அதுக்கான கரெக்டான ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா ஜாவா கீவேர்ட்ஸ் சர்ச் பண்ணுவாங்க, ஜாவா, மைக்ரோ சர்வீசஸ், ஸ்ப்ரிங் பூட், அப்புறம் AWS, இதெல்லாமே இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரிக்வயர்ட் கீவேர்ட்ஸ். அதனால அதையும் எழுதுறேன் என்னோட ப்ரொஃபைல்ல. அதுக்கப்புறம் வந்து ஓகே அவங்க வந்து என்ன ஃபில்ட்ரேஷன் பண்ணலாம், நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணிட்டு இருக்கிறேன், அதையும் ஃபில்ட்ரேஷன் பண்ணலாம் இல்லையா. ஸோ நோட்டீஸ் பீரியட் அப்படின்னு நான் எழுதினேன், சர்விங் நோட்டீஸ் பீரியட் என்னோட ஹெட்லைன் எழுதிட்டேன். ஸோ ஓகே இவன் நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் கிடைச்சிருக்காங்க, மோஸ்ட்லி கிளிக் பண்ணாங்கன்னா அதுக்குள்ள வந்து நான் ப்ரூவ் பண்ணணும். ஓகே இவனோட ஸ்கில்ஸ் எல்லாமே இவங்க எழுதிருக்காங்க இல்லையா, இது எல்லாமே நான் என்னென்ன பண்ணலாம், இது எல்லாமே கரெக்டா ஒர்க் பண்ணிருக்கான் அப்படிங்கிறது ப்ரூஃப் காட்டுற மாதிரி என்னோட சென்டென்சஸ் இருக்கு. இந்த ப்ரொஃபைல் செக்ஷன் எல்லாமே ப்ரொஃபைல் எப்படி இருக்கு அப்படின்னா I have built in Java scalable applications by using Spring Boot. அப்புறம் I have built in microservices, scalable microservices. அதுக்கப்புறம் வந்து I have deployed many applications in the AWS platform, EKS clusters, Lambda functions, இதெல்லாமே எழுதுனேன். அதுக்கப்புறம் வந்து Kubernetes, Jenkins pipelines, இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணி இது மேலலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு என்னோட ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் காட்டுற மாதிரி தான் என்னோட ப்ரொஃபைல் செக்ஷன் எழுதுனேன். அதுக்கப்புறம் சேம் திங் ஃபார் ரெஸ்யூம் as well. ரெஸ்யூமே அதே மாதிரி தான் எழுதியிருந்தேன். என்னோட அதான் சொன்ன மாதிரி ரிக்வயர்ட் கீவேர்ட்ஸ் அண்ட் ரிலவெண்ட் கீவேர்ட்ஸ். ரிக்வயர்ட் கீவேர்ட்ஸ்னா மெயினா தேவைப்படுது இந்த ஒரு ரோலுக்கு அப்படிங்கிற மாதிரி. ரிலவெண்ட் கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது சப்போர்ட்டிவ் கீவேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெங்கின்ஸ், பைப்லைன்ஸ், டெப்ளாய்மெண்ட், அப்புறம் வந்து டாக்கர்ஸ், குபர்னெட்டிஸ், இதெல்லாமே என்னோட ரோலுக்கு சப்போர்ட்டிவ் கீவேர்ட்ஸ். இது எல்லாமே மென்ஷன் பண்ணேன். ஸோ இது மெயினா ரெக்வயர்ட் கீவேர்ட்ஸ், ஜாவா, AWS இதெல்லாமே மெயினா மென்ஷன் பண்ணுவேன் 3 ஏரியாஸ்ல. மீனிங்க ப்ரொஃபைல் ஹெட்லைன்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், அப்புறம் ரெஸ்யூம்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், அண்ட் சம்மரியில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே டார்கெட் பண்ணி மென்ஷன் பண்ணது. ரிலவெண்ட் கீவேர்ட்ஸ் வந்து நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஓகே இதுவும் இருக்குது, ரெக்ரூட்டர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா இதுவுமே இருக்குது அப்படின்னு எழுதுற மாதிரி எழுதிருந்தேன். இதுக்கப்புறம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெக்ரூட்டர் வராங்க, சர்ச் பண்றாங்க, கிளிக் பண்றாங்க, அந்த ஒரு ப்ரொஃபைல் திங்ஸ் படிக்கிறாங்க, ரெஸ்யூம் டவுன்லோட் பண்றாங்க. ரெஸ்யூம்லயுமே நம்மளுக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ரூஃப் ஆஃப், அப்புறம் ப்ராஜெக்ட் செக்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரெஸ்யூம்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் ChatGPT கிட்ட கேட்டேன், ஓகே இந்த ஒரு ரோலுக்கு இந்த ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு என்னோட இந்த ஒரு லிங்க்டின்ல நான் படிச்சேன் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நான் எது எழுதிட்டு அப்படின்னு கேட்டேன். அது 2 ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு அது எல்லாமே யூஸ் பண்ணி என்னோட ரெஸ்யூம்ல எழுதி அப்புறம் நௌக்கரியில் எழுதுனதுக்கு அப்புறம் உட்காந்து அந்த ஒரு ப்ராஜெக்ட் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி அப்பதான் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணேன். ஓகே இந்த ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணலான்னு பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்வியூ வந்து அது ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி நான் என்னோட இன்டர்வியூஸ்ல எல்லாம் பேசிட்டு ஓகே I have built this one, that one, I have faced these many problems while building this project அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே ஃபைன் அவங்களும் சாட்டிஸ்ஃபைட் வித் ப்ராஜெக்ட். அப்புறம் வந்து அது அப்படியே இதாச்சு. ஸோ இப்படிதான் ப்ராசஸ் நடந்துச்சு. ரெக்ரூட்டர் மைண்ட் செட் புரிஞ்சுட்டு ஆப்டிமைசேஷன், கால் வந்ததுக்கு அப்புறம் அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், இப்படிதான் போச்சு. ஓகே கார்த்திகேயன், இப்போ சொன்னீங்க ப்ராஜெக்ட் வந்து கொடுத்து எழுது, ஐ மீன் உங்க ரியல் டைம் ப்ராஜெக்ட் என்ன கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க ரெஸ்யூம்ல அப்டேட் பண்ணீங்க. கரெக்ட், ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி என்னோட ப்ராஜெக்ட்ல கூட நான் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஜாவா, AWS, மெயினா நான் ரெக்வயர்ட் கீவேர்ட்ஸ் எடுத்துட்டேன். ஜாவா, ஸ்ப்ரிங் பூட், மைக்ரோ சர்வீசஸ், இது 3மே சேர்த்து ஒரு ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் வந்து ரிலவெண்ட் கீவேர்ட்ஸ், பைப்லைன்ஸ், இது டாக்கர்ஸ், குபர்னெட்டிஸ், இது எல்லாமே யூஸ் பண்ணி, டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ் இது எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட். ஸோ மெயினான அந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஸ்கில்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனா இப்போ சும்மா சொன்ன மாதிரி ஒரு குட்டி வேலை செய்யறதுக்கு பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணது மாதிரி தான் குட்டியான ப்ராஜெக்ட். REST API எல்லாம் ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவீங்க. சில ஸ்கில் செட்லாம் கொஞ்சம் ரேரா யூஸ் பண்றதால சோ அதுமே நீங்க அப்டேட் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரி ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் நான் அது ப்ராஜெக்ட்டுக்கு வேண்டிய ஒரு குட்டியான வேலை செய்யறதுக்கு அது எல்லாமே யூஸ் பண்ணி பில்ட் பண்ணேன். அப்போ வந்து என்னோட ஷோகேஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா. I have built this project using all these technologies. அப்படிதான் இருந்துச்சு ஆக்சுவலி.
அண்ட் இப்போ ஒரு மித் இருக்கு, ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில போகணும்னா சில மித், ஐ மீன் அவங்களுக்கு டிஎஸ்ஏ ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிருக்கணும் அண்ட் பிடெக்லாம் வந்து இருந்தா மட்டும்தான் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்குள்ள என்ட்ரி ஆகணும்ன்றது ஒரு மித் இருக்கு. அது உண்மைதானா? ஸோ நீங்க என்ன ஃபேஸ் பண்ணீங்க? ஐ மீன் நீங்க ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில ஒர்க் பண்ணி அகைன் நீங்க ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு ஸ்விட்ச் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்க. Yeah, I will come to this question, but previous questionல I missed one thing. இப்போ கால்ஸ் அங்க வருது அப்படின்னு சொன்னீங்க, அது வந்து கால்ஸ் பத்தி நௌக்கரி கால்ஸ் வந்து எனக்கு ஒரு நாளைக்கெல்லாம் 5, 6, 7, 6, 8 இந்த மாதிரி எல்லாம் கால்ஸ் வரல எனக்கு. எப்படி வந்துச்சு அப்படின்னா என்னோட கால்ஸுமே ஒரு நாளைக்கு 1, 2 இப்படிதான் வந்துச்சு. எப்பாச்சும் ஒரு ஒன்னுதான் வீக்லி ஒரு 5 கால்ஸ் தான் வரும். ஏன்னா 5 கால்னாலுமே 5 கம்பெனில இருந்து கால் பண்றாங்க. தட் இஸ் பிக் திங் இல்லையா? 5லுமே இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆச்சுன்னா தட் இஸ் பிக் திங் ஆக்சுவலி. ஒரு நாளைக்கு 10 கால் அப்படிங்கிறது வந்து கேட்கறது நல்லாவே இருக்கு நம்பர். நிறைய கால்ஸ் வந்து எனக்கு தான் பர்டனா ஃபீல் ஆகும். இப்போ 3-4 கால்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கு இன்டர்வியூ எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த கால்ஸ் வந்து என்னோட எக்ஸ்பெக்டட் சிடிசி நல்லா பிராக்கெட் இருக்குது 50 கம்பெனி பத்தி எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ கொடுப்பேன். ஸோ நிறைய கால்ஸ் வரது சம்டைம்ஸ் டிஸ்அட்வான்டேஜ் ஆஸ் வெல். ஏன்னா மல்டிபிள் இன்டர்வியூஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ நான் எனக்கு 1-2 கால்ஸ் தான் வந்துச்சு ஒரு நாளைக்கு. ஒரு தடவை மட்டும் 5-6 கால் வந்துச்சு மண்டே. அது சண்டே வந்து நான் சேஞ்சஸ் பண்ணேன். ஸோ இது வேணா நீங்க ஃபாலோ பண்ணல, யாராச்சும் ட்ரை பண்றீங்க அப்படின்னா சண்டே ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுங்க. அது மண்டே ரிஃப்ளெக்ட் ஆகி மேபி மெனி கால்ஸ் வரக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. பிளஸ் ஒன் மோர் திங் இஸ், நீங்க ஒரு தடவை ஆப்டிமைஸ் பண்ணீங்க, உங்களோட எஸ்இஓ ஆப்டிமைஸ் பண்ணீங்க அப்படின்னா நௌக்கரிவை டோன்ட் டச் இட் ஃபார் 1 வீக். அந்த 1 வீக் அது வந்து கொஞ்சம் நௌக்கரி டைம் எடுக்கு செட் அப் ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது வந்து இப்போ நம்மளோட ப்ரொஃபைல் எடுத்துட்டு போய் ஃபியூ சர்ச் ரிசல்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்து ஓகே ரெக்ரூட்டர் கிளிக் பண்றாங்களா இல்லையான்னு பார்த்து, இஃப் பீப்புள் ஆர் கிளிக்கிங் நியூ ப்ரொஃபைல் யாரும் கிளிக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரேங்கமே ஆயிருக்காது. எனக்கு இது ஒன் மோர் திங் ஐ நீட் டு டெல். இப்போ எனக்கு இனிஷியலா ரொம்ப கால்ஸ் வந்துச்சு, 1 கால் 2 கால் இப்படிதான் வந்துச்சு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு 4, 5, 6 டெய்லி வந்துட்டு இருக்குது. அது எப்படி ஆயிடுச்சுன்னா என்னோட சர்ச் ரிசல்ட் வேணா நான் உங்களுக்கு நௌக்கரி ப்ரொஃபைல் ஸ்கிரீன்ஷாட்ஸ் வேணா கொடுக்குறேன். 1800 சர்ச் ரிசல்ட் இருக்குது என்னோட ப்ரொஃபைல். 1000 அது 1 மந்த்க்குள்ள 1800 சர்ச் ரிசல்ட். அதுல வந்து மினிமமா திங்க் பண்ணாங்க ஒரு 100 பீப்புள் என்னோட ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் பண்ணாலுமே 100 கால்ஸ் ஆயிருச்சு. ஸோ இட் இஸ் வெரி ஹியூஜ் நம்பர். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இனிஷியலா உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஆக்டிவிட்டியா இருக்கட்டு கால்ஸுமே இருக்கட்டு கம்மியா இருக்கிறது எக்ஸ்பெக்டட் தான். யாருக்குமே கால்ஸ் வராது நிறைய. ஸோ அதனால இட்ஸ் எக்ஸ்பெக்டட். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கீப் ஆன் ஒர்க் ஆன் தட் ஒன். ஒரு தடவை உங்களோட ப்ரொஃபைல் கால்ஸ் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா யூ ஷுட் நாட் மேக் மெனி சேஞ்சஸ். நீங்க எப்படி இருக்கோ அப்படியே வச்சுக்கணும் அந்த ஒரு ஸ்கெலிட்டன். அதுக்கப்புறம் குட்டி குட்டி மாடிஃபிகேஷன்ஸ் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு நௌக்கரி ப்ரொஃபைல் இஸ் ஒர்க்கிங் குட். நீங்க அதை மடி மாடிஃபை பண்ணீங்க அப்படின்னா அது நீங்களே கெடுத்த மாதிரி தான் ஆகும். அதனால அது எப்படி இருக்கோ அப்படியே விடுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் அது குட்டி குட்டி சேஞ்சஸ் வீக்லி ஒன்ஸ் எப்பாச்சும் மாடிஃபை பண்ணுங்க. கிவ் 4 to 5 days ஆஃப் டைம். ஏன்னா அதுமே ரிஃப்ளெக்ட் ஆகி சர்ச் ரிசல்ட் வரக்கு கொஞ்சம் டைம் எடுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நிறைய ரெக்ரூட்டர்ஸ் உங்களோட ப்ரொஃபைல் ரெகக்னைஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது சேம் யூடியூப் வீடியோ மாதிரி தான். முதல் ஒரு வீடியோ எப்படி மேல வருது, ஒரு வீடியோ சர்ச் பண்ண உடனே ஹிஸ்டாரிக்கல் சர்ச் அப்படின்னு போட்டோன்னே முதல் ஒரு வீடியோ வருது இல்லையா? அந்த மாதிரி ஜாவா டெவலப்பரோட உங்களோட ப்ரொஃபைல் மேல வர ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஆயிதான் எனக்கு 1 monthly 1700 சர்ச் ரிசல்ட் வந்து 100+ கால்ஸ் எல்லாம் வந்துச்சு இப்போ ரீசெண்ட். அதுக்கப்புறம் தான் இப்போ மாடிஃபை பண்ணிட்டேன். ஒரு அவங்களால பே பண்ணவே முடியாது, அவ்வளவு சேலரி செட் பண்ணி வச்சுட்டேன். அது எக்ஸ்பெக்டட் சிடிசி. அதனால கால்ஸ் வராது ஆக்சுவலி. அந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन கேட்டிங்க இல்லையா? ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியோட மெத் இப்போ பாத்தீங்கன்னா டிஎஸ்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அண்ட் தென் பிடெக்கா இருந்தா மட்டும்தான் ஹையர் பண்ணுவாங்க. லைக் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்ல. மேபி இது வந்து பிசிஏ அது பிடெக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மித்தல் இது ரியாலிட்டி தான் நான் நினைக்கிறேன். நிறைய ப்ரொஃபைல்ஸுமே என்னோட கேம்பஸ் இன்டர்வியூஸ்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது இல்லை பிசிஏ காரன். பிடெக் தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சேலரி பாருங்க, பிசிஏக்கு வந்து இனிஷியல் ஜாயினிங் பேக்கேஜ் வந்து 3-4 LPA. பட் பிடெக் 8, 9, 10 எல்லாம் நிறைய இடத்துல 20 எல்லாம் கொடுத்துறாங்க ஈஸியாவே. ஸோ பிடெக் அஃப்கோர்ஸ் அந்த ஒரு இது இருக்குது. பட் when it comes to the எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நீங்க ட்ரை பண்றீங்க, ஒரு 4 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பிசிஏ கேண்டிடேட் எப்படியோ சர்வை ஆகி வந்துட்டாங்க ஜாவா டெவலப்பரா, ஒரு 4 year எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவங்களும் ட்ரை பண்றாங்க. நான் பிடெக் நான் ட்ரை பண்றேன் அப்படிங்கும்போது we both are same. எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்போது பட் ஃப்ரெஷரா இருக்கும்போது அது இருக்குது ஆக்சுவலி பிடெக் அண்ட் பிசிஏ. செகண்ட் திங் டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங் மித் இல்ல. ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங் கேட்கறாங்க. பட் அமௌண்ட் ஆஃப் டஃப்னஸ் டிஃபர்ஸ் டிபெண்டிங் அப்பன் தான் பேக்கேஜ். மை மைண்ட் செட் எப்படி நீங்க ஒரு 8 LPA ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஒரு பேசிக் டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங் தெரிஞ்சிருந்தா போது. யூ டோன்ட் நீட் டிபி ட்ரீஸ் இதெல்லாம் தேவைப்படாது. இன்கேஸ் நீங்க ஏதாச்சும் ஒரு 18 LPA ட்ரை பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் காம்படிட்டிவா இருக்கணும். அட்லீஸ்ட் நீங்க ஒரு 300-400 டிஎஸ்ஏ ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் கேப்பபிள் டு சால்வ். அப்படின்னா ஒரு மீடியம் லெவல் கொஸ்டின்ஸ் நீங்க ஒரு அசால்ட்டா ஒரு பேசிக் டெம்ப்ளேட்ஸுங்க பேசிக் ஒரு இருக்கிற ஒரு டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங் பேட்டர்ன்ஸுங்கெல்லாம் நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். பட் நீங்க ஒரு கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி ட்ரை பண்றீங்க அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் யூ நீட் டிபி கொஞ்சம் டெப்தா, ட்ரீஸ் கொஞ்சம் டெப்தா, சிஸ்டம் டிசைனிங், லோ லெவல்
டிசைனிங், ஹை லெவல் டிசைனிங் இது எல்லாமே தேவைப்படும். பட் நீங்க ஒரு என்னோட லெவலுக்கு நான் வந்து என்னோட சேலரி ரேஞ்ச் பிட்வீன் ஒரு என்ன எப்படி எவ்வளவு இருக்குது அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி இருந்தாதான் எனக்கு இந்த பேக்கேஜ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. அதனால நான் டார்கெட் பண்ணது டிபி லெவல் தனி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அட் த சேம் டைம் நான் லோ லெவல் டிசைன் நான் கொஞ்சம் வீக் தான். ஹை லெவல் டிசைன் ஐ கேன் டூ, பட் லோ லெவல் டிசைன் அவ்வளவா வராது. ஹை லெவல் டிசைன் நல்லா ப்ரிப்பேர் ஆயிருந்தது. அது மட்டும் தான் கேட்டாங்க என்னோட லெவல் ஆஃப் பேக்கேஜ்க்கு. அதனால பேக்கேஜ் மேல் டிபெண்ட் ஆகும் இது. பட் இட்ஸ் நீடட் டிஎஸ்ஏ. பட் லெவல் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த பேக்கேஜ். ப்ரொஃபைல் வந்து அமேசான் கம்பெனிக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆச்சுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. ஸோ என்னென்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தீங்க? எப்படி உங்க ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு? ஓகே, நௌக்கரி ப்ரொஃபைல் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த அமேசான்ல இருந்தெல்லாம் கால் வந்துச்சு இல்லையா, அது வந்து லிங்க்டின் மூலியமா வந்தது. லிங்க்டின்ல அப்ளிகேஷன் போட்டப்போ வந்தது. இந்த நௌக்கரி மூலியமா வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு கன்சல்டன்சி கால்ஸ் தான் வருது. இப்போ எப்படி அப்படின்னா, கன்சல்டன்சிஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு லிங்க் ஆயிருப்பாங்க. அவங்க வந்து மோஸ்ட்லி சர்வீஸ் பேஸ்டாவே இருக்கு. சர்வீஸ் பேஸ்ட் கன்சல்டன்சி இதுதான் எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த டைம் கன்சல்டன்சிஸ் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு லிங்க் ஆயிருக்கும் போது இவங்க ஒரு ரிக்ரூட்டர்ஸ் வந்து நம்மளோட ப்ரொஃபைல் அவங்களுக்கு அனுப்பி விடுவாங்க. அந்த ரெஸ்யூம் எல்லாம் அவங்க பார்த்து ஓகே நல்லா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகும். இப்படிதான் எனக்கு நிறைய கால்ஸே வந்துச்சு. நிறைய அப்படிங்கிறத எல்லாமே கன்சல்டன்சி கால்ஸ் தான் வந்துச்சு. டைரக்ட் ஹெச்ஆர் கிட்ட இருந்து கம்பெனி கிட்ட இருந்து வந்த கால் வந்து ஒரே ஒரு கம்பெனி தான் நினைக்கிறேன், விசன் டெக்னாலஜின்ட்டு. அந்த கம்பெனி மட்டும்தான் எனக்கு ஹெச்ஆர் கிட்ட இருந்து வந்துச்சு. இப்போ என்னோட ப்ரொஃபைல் நான் எப்படி யோசிச்சு ஆப்டிமைஸ் பண்ணினேன் அப்படின்னா, எஸ்இஓ ஆப்டிமைசேஷன் வந்து என்னோட ரோல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்ரூட்டர் சைட்ல இருந்து நான் திங்க் பண்ணினப்போ எனக்கு என்னென்னலாம் ஆட் பண்ணா அவங்களுக்கு அவங்களோட மைண்ட் செட் படி திங்க் பண்ணும்போது ஓகே எது இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க நம்ம ப்ரொஃபைல்ல இருந்து, எப்படி இருக்கும்போது நம்மளோட ப்ரொஃபைல் சூஸ் பண்றதுக்கான வாய்ப்புங்க நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணும்போது, இப்போ ஒரு ரெக்ரூட்டர் படி யோசிச்சோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்கா ஒரு ரோல் வச்சு தான் சர்ச் பண்ண போறாங்க. ஜாவா பேக் அண்ட் டெவலப்பரோ இல்லை ஜாவா டெவலப்பரோ இந்த மாதிரி தான் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ ரோல் ரொம்ப பர்டிகுலரா மென்ஷன் பண்ணணும். நம்ம அந்த ஒரு ஹெட்லைன்லேயே நௌக்கரி ஹெட்லைன்லேயே வந்து நான் ஜாவா டெவலப்பர், ஜாவா பேக் அண்ட் டெவலப்பர் இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ் என்னோட ரோலுக்கு என்னென்ன அலைன் ஆகுதோ அது எல்லாமே ஒரு மேட்ச் பண்ணி எழுதிட்டேன் ஹெட்லைன்ல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சர்ச் வந்து மேபி அவங்க ரெக்ரூட்டர் வந்து இந்த ஸ்கில் பேசிஸ்ல இது பண்ணலாம். அவங்க ஏடபிள்யூஎஸ், ஜாவா, ஸ்ப்ரிங் பூட், மைக்ரோ சர்வீசஸ் இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் வந்து எனக்கு மோஸ்டாவே நான் வந்து 2 விதமா ஸ்கில் செட் பிரிச்சேன். இப்போ ரிக்வயர்ட் ஸ்கில்ஸ் அண்ட் ரெலவென்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு. ரிக்வயர்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னா இந்த ரோலுக்கு ரொம்பவே தேவைப்படுற ஸ்கில். இது இப்போ ஜாவாவா இருக்கட்டு இல்ல மைக்ரோ சர்வீசஸ் ஆகட்டு, ஸ்ப்ரிங் பூட்டா இருக்கட்டு, இதெல்லாம் கண்டிப்பா என்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. அது எல்லாமே நான் ஹெட்லைன்ல வச்சுட்டேன். ஏன்னா இப்போ மேபி என்னோட அசம்ஷன், எனக்கு ரெக்ரூட்டர் எப்படி நடக்குன்னு தெரியுது. பட் அவங்க ஹெட்லைன் பார்த்து தான் அந்த ஒரு ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுவாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க ஹெச்ஆர் ஆக்சுவலி. ஸோ ஹெட்லைன் பார்த்து தான் கிளிக் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ ஹெட்லைன்லேயே நான் ஜாவா, மைக்ரோ சர்வீசஸ், ஸ்ப்ரிங் பூட் மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஓகே இவன் நம்மளுக்கு செட் ஆவான் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளிக் பண்ணுவாங்கன்ட்டு அதையும் ஆட் பண்ணிட்டேன் ஹெட்லைன்ல. அதுக்கப்புறம் வந்து ஓகே நெக்ஸ்ட் என்ன எதிர்பார்ப்பாங்க, 2+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதையுமே ஹெட்லைன்ல வச்சிருவோம். அவங்க என்ன 2+ years எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க, ஓகே இவன் கரெக்டா இருப்பான்னு கிளிக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓகே நோட்டீஸ் பீரியட் அப்படிங்கிறது எழுதிடலாம். நோட்டீஸ் பீரியட் அப்படின்னு நான் எழுதினேன். சர்விங் நோட்டீஸ் பீரியட் அப்படின்னு ஹெட்லைன்லேயே எழுதிட்டேன். ஓகே நோட்டீஸ் பீரியட்லும் இருக்கிறான் இவன் செட் ஆவான் அப்படிங்கிற மாதிரி ஹெட்லைன்ல எல்லாமே நான் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மித்தது ப்ரொஃபைல் செக்ஷன்ல வந்து அவங்க கிளிக் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. மற்றபடி இன்னும் டீப் டவுனா போய் இந்த எனக்கு கொடுத்துருக்கிற இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே இவங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு செக் பண்ற ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால இந்த ஒரு ப்ரொஃபைல் சம்மரி செக்ஷன்ல எல்லாமே எஸ்இஓ ஆப்டிமைசேஷன் நிறைய அங்கதான் பண்ணேன். சென்டென்சஸ் எழுதுறதாகட்டு, ஸ்கேலபிள் சிஸ்டம்ஸ், டெப்ளாய்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னென்னலாம் மெயினா ரிக்வயர்ட் ஸ்கில்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே வந்து ப்ரூவ் பண்ற மாதிரியான சென்டென்சஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹவ் பில்ட் அன் மைக்ரோ சர்வீசஸ், ஸ்கேலபிள் மைக்ரோ சர்வீசஸ். அது வந்து அப்புறம் ரெஸ்ட் ஏபிஐஸ் நான் பில்ட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரம் த ஸ்க்ராச். அதுக்கப்புறம் ஏடபிள்யூஎஸ்ல டெப்ளாய்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்ப்ளங்க் யூஸ் பண்ணி மானிட்டரிங் எல்லாம் பண்ணியிருக்கிறேன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே. அப்புறம் டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங் வந்து இத்தனை ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கிறேன். சிஸ்டம் டிசைனிங், ஆர்கிடெக்சர்ஸ் இதை பற்றியெல்லாம் எனக்கு கம்ப்ளீட் பில்ட் பண்ற பற்றி நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி அந்த ஒரு ரிக்வயர்ட் ஸ்கில்ஸுக்கு என்னென்னலாம் ப்ரூவ் பண்ற மாதிரியான சென்டென்சஸ் எல்லாமே எழுதினேன் இந்த ஒரு ப்ரொஃபைல் சம்மரியில. அதுக்கப்புறம் வந்து சேம் திங் தான் நான் ரெஸ்யூமுக்குமே ஃபாலோ பண்ணேன். ரெஸ்யூம் வந்து ஒரு லேட்டெக்ஸ் டெம்ப்ளேட் வரும் இல்லையா, இதுல எல்லாம் அதுதான் யூஸ் பண்ணேன். ஜேக்ஸ் ரெஸ்யூம் அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி அதுல
இதுல வந்து சேம் இதே மாதிரி தான் எழுதினேன். என்னோட ரிக்வயர்ட் ஸ்கில்ஸுங்க ரிலவெண்ட் ஸ்கில்ஸுங்க ப்ரூவ் பண்ற மாதிரியான சென்டென்சஸ். ப்ராஜெக்ட்ஸ் வந்து ChatGPT கிட்ட கேட்டு ஓகே இந்த மாதிரியான ப்ரொஃபைலுக்கு எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் இருந்தா கொஞ்சம் ஜாவா பேக்எண்ட் டெவலப்பருக்கு எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டு அது சில ப்ராஜெக்ட் சஜஸ்ட் பண்ணுச்சு. அதே வந்து நான் இதில் ரெஸ்யூம்ல ஆட் பண்ணிட்டேன். நௌக்கரியில அப்புறம் ரெஸ்யூம்ல ஆட் பண்ணிட்டு தான் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணேன். ஆக்சுவலி ப்ராஜெக்ட் எல்லாமே அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி பதில் சொல்லணும் இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணேன். அதாவது நிறைய தடவை ரிக்ரூட்டர்ஸ் இப்போ இது எல்லாமே நம்ம எழுதிடலாம் எல்லாம். அப்புறம் மெயினா நான் பண்ணது என்ன அப்படின்னா என்னோட ரோலுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் மார்க்கெட்ல எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு தெரியணும் இல்லையா. அதுக்காக என்ன பண்ணேன் அப்படின்னா லிங்க்டின்ல போய் ஒரு 10 to 20 ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் படிச்சேன். அதில் வந்து ஜாவா, ஸ்ப்ரிங் பூட், மைக்ரோ சர்வீசஸ், ஸ்ப்ளங்க், கிட்டப் இது எல்லாமே ரொம்ப எதிர்பார்க்குறாங்க என்னோட ரோலுக்கு. அது எல்லாமே என்னோட ரெஸ்யூம்லயா இருக்கட்டு நௌக்கரி ப்ரொஃபைல்லையா இருக்கட்டு இருக்குதா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ஒரு ஸ்கில்ஸுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கிறதுக்கான ப்ரூஃப் சென்டென்சஸ் எல்லாம் எழுதினேன். அப்புறம் வந்து மோஸ்ட்லி அதுதான் நினைக்கிறேன். ஒரு ரிக்ரூட்டர் வராங்க, ஹெட்லைன் பார்க்குறாங்க, கிளிக் பண்றாங்க, அவங்களுக்கு தேவையான ஒரு ஸ்கில்ஸ் எல்லாமே தெரியுது என்னோட ப்ரொஃபைல்ல. ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு கால் பண்றாங்க. இது வந்து நம்மளோட கால் வரந்தினி இந்த ஸ்டோரி கம்ப்ளீட் ஆயிரு. நெக்ஸ்ட் வந்து அந்த ஒரு ரெஸ்யூமே அந்த ப்ரொஃபைல் நான் ஜஸ்டிஃபை பண்ணணும் இல்லையா இன்டர்வியூல. அதுக்காக உட்காந்து நான் என்னென்னலாம் ரெஸ்யூம் எழுதி இருக்கிறனோ அது எல்லாமே இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணி ஸ்கில்ஸ் எல்லாமே படிச்சு அதை பத்தி எல்லாம் நிறைய படிச்சு அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்தேன். ஆக்சுவலி ஓகே, நீங்க சொன்ன மாதிரி அஸ் அ ரெக்ரூட்டரா சொன்ன மாதிரி கீவேர்ட்ஸ் தான் நாங்க பார்ப்போம் மெயினா. ஸோ நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வச்சு ஒரு ரெஸ்யூம் வச்சா கால் வராது. டு பி ஃப்ராங்க், நாங்களே வந்து கேண்டிடேட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்போம். நீங்க இந்த ஸ்கில் செட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க மென்ஷன் பண்ணுங்க உங்க ப்ராஜெக்ட்ல. நீங்க சொன்ன மாதிரி சம்மரி பார்ட்ல 2+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கணும். கரண்ட்லி சர்விங், இமீடியட், இந்த கீவேர்ட்ஸ் இதெல்லாம் நாங்க பார்ப்போம். இதை பார்த்துட்டு தான் இதெல்லாம் ஓகேன்ற இதுல தான் நாங்க காலே பண்ணுவோம். அண்ட் மெயினா சிடிசியுமே அப்டேட் பண்ணிருக்கோம். சில பேர் வந்து சிடிசி அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மெயினாக நாங்கள் பார்ப்போம். ஏன்னா எங்களோட பட்ஜெட்க்கும் இப்போ நீங்கள் கரண்ட்டாக வாங்கியிருக்க பட்ஜெட் போட்டால் மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கால்ஸ் வரும். ஸோ இதுவுமே இருக்கு ஆக்சுவலி. கரெக்ட். நான் அதில் ரொம்ப பர்டிகுலரா இருப்பேன். சிடிசி எல்லாம் பக்காவும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ ஏன்னா நிறைய தடவை கால்ஸ் வந்துட்டு நம்மளால பேசிட்டு இருக்க முடியாது. ரிக்ரூட்டர்ஸ் கிட்ட நெகோஷியேட் பண்ணிட்டு இனிஷியல் கால்ஸ்ல எனக்கு இவ்வளவு எதிர்பார்க்கறேன். அதுவே அங்க நான் மென்ஷன் பண்ணிட்டோம்னா அந்த ஃபில்ட்ரேஷன்லேயே அவங்க நம்மளுக்கு அந்த மாதிரியான கால்ஸுங்க ரொம்பவே வந்துரு. இப்போ நம்மளுக்கு என்ன பட்ஜெட் இருக்குதோ அது கிளியரா மென்ஷன் பண்றது ரொம்பவே நல்லது ஆக்சுவலி. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல JX ரெஸ்யூம் சொல்லியிருந்தீங்க. அந்த ரெஸ்யூமை எப்படி பில் பண்றது? ஸோ ஏன்னா 2+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சிவி ஷார்ட் லிஸ்ட் ஆகிறது தான் பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு. அது மட்டும் ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சுன்னா ஸோ ரெக்ரூட்டர் ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் லெவல் போகிறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஸோ நீங்க அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரெஸ்யூம்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரூவா இருக்கிற நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஒரு ATS ஃப்ரெண்ட்லி டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ட்டு இப்போ லேட்டெக்ஸ் அப்படின்ட்டு வெப்சைட் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுல வந்து நம்ம கோட் எழுதுற மாதிரி தான் இருக்கு. அதில் தான் நம்ம கோடு இருக்கு. அதுக்குள்ள நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அதே ஒரு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரு ரெஸ்யூம். அந்த மாதிரி தான் இருக்கு. வேணா நீங்க வேணா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்க. நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயே டாக் பண்றேன் உங்க ரெஸ்யூம். ஸோ லேட்டெக்ஸ் ரெஸ்யூம்ஸ்ல அதுல வந்து JX ரெஸ்யூம் அப்படிங்கறத நான் பர்டிகுலரா யூஸ் பண்ணேன். ஃப்ரீ தான், எல்லாமே டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான் அந்த ஒரு லேட்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்ல. அதுல வந்து மெயினா ATS டெம்ப்ளேட் அதையுமே கிளியரா பார்த்துட்டேன். செகண்ட் திங் வந்து நம்ம எழுதும் போது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் ரெஸ்யூம் வந்து எப்படி பார்ப்பேன் அப்படின்னா 2 types ஆஃப் ரெஸ்யூம் அப்படின்னு பார்ப்பேன். இப்போ மெயின் ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஒரு மாதிரி ஜென்ரிக் ரெஸ்யூம். இப்போ நான் வந்து நான் இந்த ஒரு நௌக்கரியில் வச்சது வந்து ஜென்ரிக் ரெஸ்யூம். அதுல வந்து நான் என்ன மெயினா பார்ப்பேன் அப்படின்னா இப்போ கரண்ட் மார்க்கெட்ல என்னென்னலாம் ஸ்கில்ஸ் தேவைப்படுது என்னோட பர்டிகுலர் ரோலுக்கு அந்த ஒரு ஸ்கில்ஸ் எல்லாமே பக்காவா மென்ஷன் பண்ணிருக்கணும் அந்த ஒரு ரெஸ்யூம்ல. அட் த சேம் டைம் அதுக்கு ப்ரூவ் பண்ற மாதிரியான ஒர்க்குங்களும் நான் காட்டியிருக்கணும். அதில் நான் மெயினா பார்த்துட்டு என்ன அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் ரிக்வயர்ட் கீவேர்ட்ஸ் அண்ட் ரிலவெண்ட் கீவேர்ட்ஸ். ரிக்வயர்ட் கீவேர்ட்ஸ் அப்படின்னா அந்த ஒரு ரோலுக்கு இது பக்காவா தேவைப்படு அப்படிங்கிற மாதிரியான ஸ்கில்ஸ். இப்போ ஜாவா டெவலப்பருக்கு ஜாவா, ஸ்ப்ரிங் பூட், மைக்ரோ சர்வீசஸ், AWS கண்டிப்பா தேவைப்படுது. ரிலவெண்ட் கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறத நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா இந்த ஒரு ஜெங்கின்ஸ் பைப்லைன்ஸ், அப்புறம் குபர்நெட்டிஸ், டாக்கர்ஸ் இதெல்லாமே வந்து அடிஷ்னலா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நம்மளோட ப்ரொஃபைல். ஓகே இதெல்லாம் தெரிஞ்சிருக்குதுன்னா ஒரு நல்ல கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரி பாக்குற மாதிரியான ஸ்கில்ஸ். ஸோ அதை நான் என்ன எப்படி பார்ப்பேன் அப்படின்னா ரிக்வயர்ட் ஸ்கில்ஸ் இங்க என்ன இருக்குதோ என்னோட ரெஸ்யூம்ல ஜாவா, ஸ்ப்ரிங் பூட், மைக்ரோ சர்வீசஸ் இது எல்லாமே என்னோட சம்மரி செக்ஷன்லயுமே இருக்கு.
அப்புறம் என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷன்லயுமே இருக்கு, ப்ராஜெக்ட் செக்ஷன்லயுமே இருக்கு, ரிப்பீட்டடா அது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ஸோ அப்படிங்கும் போது நம்மளோட அந்த ஒரு ஸ்கில்கான வெயிட்டேஜ் மோஸ்ட்லி நிறைய ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால 3-4 பக்கம் நான் மென்ஷன் பண்ணுவேன். இப்போ ரிலவெண்ட் கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது நான் அது ரொம்ப நான் ஹைலைட் பண்ண மாட்டேன், அட் த சேம் டைம் அது இன்க்ளூட் பண்ணாம இருக்க மாட்டேன். அந்த மாதிரி தான் என்னோட இது இருக்கு. அப்படின்னா இப்போ ரிக்வயர்டு கீவேர்ட்ஸ் வந்து நான் எல்லா பக்கமே இந்த மாதிரி இன்டென்சிவா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்கில்ஸ்ல அப்படிங்கிற மாதிரி. பட் ரிலவெண்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து நான் இதுல எல்லாமே எனக்கு தெரியும், இது யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட ஒர்க்ல. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஐ ஹவ் யூஸ்ட் ஜென்கின்ஸ் அண்ட் குபர்நெட்டிஸ் பைப்லைன்ஸ், அப்புறம் டாக்கர்ஸ் யூஸ் பண்ணி நான் டெப்ளாய்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் ஹைலைட் பண்ணுவேன். ஸோ இப்படி எழுதுவேன். என்னோட ரெஸ்யூமேல நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒரு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் பிளர் பண்ணி ஐ வில் கிவ் யூ ரெஸ்யூம் ஆஸ் வெல். அதுபடி தான் எழுதியிருப்பேன் என்னோட ரெஸ்யூம் எல்லாமே. அப்புறம் வந்து 1.5 பேஜ் தினி என்னோட ரெஸ்யூம் இருக்கு. ஏன்னா நான் வந்து எல்லாமே இந்த மாதிரி திங்க் பண்ணி எழுதுறதுனால. அப்புறம் நௌக்கரிக்கு நீங்க வந்து 1.5 பேஜ் 2 பேஜ் வச்சா 2 பேஜ் தேவைப்படாது, 1.5 பேஜ் வச்சாலுமே பரவாயில்ல, ஏன்னா ரிக்ரூட்டர் தான் மேனுவலா பாக்குறதுனால. பட் இன்னொரு டைப் ஆஃப் ரெஸ்யூம் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஸ்டாட்டிக் ரெஸ்யூம். அப்படின்னா மறுபடி நான் மாத்திட்டே இருக்க மாட்டேன். அதனால ஒன் டைம் நான் பக்காவா ரெடி பண்ணி நௌக்கரியில் வச்சிருவேன். செகண்ட் டைப் ஆஃப் ரெஸ்யூம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அது வந்து டைனமிக் ரெஸ்யூம். அப்படின்னா நீங்க ஒவ்வொரு அப்ளிகேஷன் போடும் போதுமே மாத்திர மாதிரி இருக்கு. நான் வந்து இந்த மாதிரி டைனமிக் ரெஸ்யூம் யூஸ் பண்ணும்போது எனக்கு அமேசான்ல இருந்து எனக்கு கால் வந்துச்சு. அவங்களோட பர்டிகுலர் ஸ்கில் செட்ஸ் எல்லாமே பார்த்து டிஎஸ்ஏ அப்புறம் சிஸ்டம் டிசைன் ரொம்பவே கேட்பாங்க இல்லையா, அதையும் ரொம்பவே ஹைலைட் பண்ணி நான் என்னோட ரெஸ்யூம் நான் எழுதினேன். அதுக்கப்புறம் அந்த ரெஸ்யூம் அப்லோட் பண்ண பின்னாடி எனக்கு அமேசான்ல இருந்தே கால் வந்துச்சு. ஸோ நீங்க நான் சஜஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா, உங்களோட விஷ் லிஸ்ட் கம்பெனிஸ் இருக்கும் இல்லையா, ஒரு 20 to 30 கம்பெனிஸ் லேண்ட் ஆகணும்னு நினைப்பீங்க. அதுக்கு வந்து டைனமிக் ரெஸ்யூம் யூஸ் பண்ணுங்க. எவ்ரிடே கரியர் போர்ட்டல் போய் சர்ச் பண்ணிட்டே இருங்க. இப்போ ஒரு இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சஜஷன். எனக்கு வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ்ல வந்து இது யூஸ் பண்ண முடியாது, எனக்கு காலே வந்துச்சு. இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, சேல்ஸ் ஃபோர்ஸ் என்னோட ஃபர்ஸ்ட் கம்பெனி. நிறைய பேர் நீங்க கூட ஒரு தடவை கேட்டீங்க இல்லையா, உங்களால 2 months யார் வெயிட் பண்ண போறாங்க, ரெக்ரூட்டர் வந்து 3 months வெயிட் பண்ண மாட்டாங்க உங்களுக்காக. அது எப்படி நீங்க பேப்பர் போட்டு தான் சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. ஸோ அங்க வந்து நாம மெயினா பார்க்க வேண்டியது நம்மளோட ஸ்கில் செட்டை ப்ரூவ் பண்ணிட்டோம்னா மேஜரா அந்த ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு இருக்காது. அப்படின்னா இவன் பக்காவான நம்மளுக்கான கேண்டிடேட்டா இருக்கிறான், இவனுக்காக நம்ம 2 months வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்க இன்டர்வியூல கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தே வில் வெயிட். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு டாப் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க. கூகுள், மைக்ரோசாஃப்ட், சேல்ஸ் ஃபோர்ஸ், ஜிஸ்கேலர், இந்த மாதிரியான கம்பெனிஸ் கண்டிப்பா வெயிட் பண்ணுவாங்க. 2 months உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்காது. அப்படி பார்க்கும்போது ஒரு 30 கம்பெனிஸ் என்னோட விஷ்லிஸ்ட் கம்பெனிஸ் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டெய்லியுமே போய் அந்த ஒரு வெப்சைட்ல நான் சர்ச் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே, எனக்கு ரிலவெண்டான ரோல் வந்துருக்குதான்ட்டு எவ்ரிடே 2 times பண்ணும்போது எனக்கு நிறைய தடவை இந்த ஒரு கரியர் போர்ட்டல்ல விட்ட ஜாப் ரோல்ஸ் வந்து நௌக்கரியில அப்புறம் லிங்க்டின்ல ஓப்பனிங்ஸ் விடவே மாட்டாங்க. அங்க நௌக்கரி கரியர் போர்ட்டல விட்டு ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு வாரம் கழிச்சு இல்ல 10 days 1 month கழிச்செல்லாம் விடுறாங்க நௌக்கரியில அப்புறம் லிங்க்டின்ல. நான் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ்ல செலக்ட் ஆன அந்த ஒரு ரோல் வந்து நான் வந்து இன்டர்வியூ கொடுத்து என்னோட இன்டர்வியூ முடிஞ்சு எனக்கு ஆஃபர் வந்ததுக்கு அப்புறம் தான் லிங்க்டின்லேயே விட்டாங்க. ஸோ அதனால நீங்க ஃப்ரீக்வெண்டா அந்த ஒரு கரியர் போர்ட்டல் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விஷ்லிஸ்ட் கம்பெனிஸ்க்கு நீங்க டைனமிக் ரெஸ்யூம் யூஸ் பண்ணலாம். அது அந்த ஒரு ரோல் டிஸ்கிரிப்ஷனை படிச்சு பார்த்து அதுக்காக உங்களோட ரெஸ்யூமை சாட்ஜிபிடியோ இல்ல கிளவுடோ யூஸ் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி அப்லோட் பண்ணும்போது அந்த எப்படியுமே நீங்க அர்லி அப்ளிகண்டாம இருப்பீங்க. ஏன்னா அது சோஷியல் மீடியா கூட வந்துல அந்த ஜாப் ரோல் லிங்க்டின்ல நௌக்கரியில் வந்துல வந்துருச்சுன்னா எல்லாரும் 1000-2000 பேர் எல்லாம் வந்துருவாங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அதனால நீங்களா அந்த ஒரு அர்லி அப்ளிகண்டா இருக்கும்போது உங்களுக்கான கால் பேக் வரக்கான சான்ஸ் ரொம்ப இருக்குது. சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இன்னைக்கு சாயந்தரம் தான் அப்ளிகேஷன் போட்டேன், நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள எனக்கு கால் வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்க அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்க இல்லையா, ஸோ யூ ஆர் ஷார்ட் லிஸ்டட், யுவர் ப்ரொஃபைல் இஸ் லுக்கிங் குட், இன்டர்வியூ இந்த நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் பண்றோம் அப்படின்ட்டு ஸ்கெடியூல் பண்ணிட்டாங்க. ஸோ இது யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு காலே வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இது யூஸ் பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அர்லி அப்ளிகண்டா இருக்கும்போது நம்மளுக்கு கால்ஸ் வரும் ஆக்சுவலி. ஓகே கார்த்திகேயன், உங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. நம்ம பார்ட் 2ல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எப்படி நம்ம சேலரியை நெகோஷியேட் பண்றது அண்ட் ஹை நோட்டீஸ் பீரியட் எப்படி ஹேண்டில் பண்றது, ஸோ ஜாப் சர்ச் வந்து எப்படி டிஃப்ரெண்ட் ஜாப் போர்ட்டல்ல சர்ச் பண்றது, மல்டிபிள் ரிஜெக்ஷன்ஸ் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணி இன்டர்வியூல இருக்க மிஸ்டேக்ஸ் எப்படி அவாய்ட் பண்றது பத்தி தான் டீடைலா பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோ.